அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாப்பிக்கில் நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லேயும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு ரூம் அப்படிங்கிற சப்ஜெக்டை நம்ம பார்க்க போகிறோம். ரூம்னா சார், ரூம்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு ரூம், ஒரு அறை. அந்த அறைக்குள்ளே நிறைய மக்கள் கூடியிருக்கின்ற பொழுது ஒருத்தரால் அந்த கூட்டத்துக்குள்ள, அந்த ரூமுக்குள்ள அவரால் இருக்க முடியல, அவருடைய பிரச்சனை, நோய், உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை அதிகரிக்கிறது என்று சொன்னால் அதனை சரி செய்யக்கூடிய மருந்து ஹோமியோபதியிலே இருப்பதாக டாக்டர் கென்ட் அவர்கள் ரெப்பரட்டரி மூலமாக நமக்கு சொல்லுகிறார். சரிங்களா? என்னென்ன மருந்துகள் அப்படின்னு பார்ப்போம். ஆம்ப்ராக்ரேசியா, ஆன்டிமோனியம் குரூடம், அர்ஜென்டம் நைட்ரிக்கம், பாஸ்பரஸ், பிளம்பம், பல்செட்லா, இது மாதிரி நிறைய மருந்துகள் இருக்குங்க. ஒரு ரூமுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களால் அந்த ரூமில் இருக்க முடியல, அது உங்களுடைய நோய் பிரச்சனை அதிகரிக்கிறது, மூச்சு விட முடியாமல் இருக்கலாம், அல்லது ஸ்கின் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மயக்க வர்ற மாதிரி இருக்கலாம், அல்லது உடம்பு வலி அதிகரிக்கலாம். இது மாதிரி எது நடந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய மருந்துகளாக இவைகள் செயல்படும் என்பதனை கூறி, இதுவரைக்கும் சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.